பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரன். திருச்சிற்றம்பலம். யோகி எனும் மிக்க திருமூலன் அருள் மேவுனா கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினால் அருள்மிகு கமல விநாயகர் சத்சங்கமும் இணைந்து மிகச் சிறப்பாக நிகழ்த்தி வருகின்ற திருமந்திர தொடர் சிந்தனையில இன்றைய அன்புடைமை பற்றி சிந்திப்பதற்கு திருவருள் இறைவனை அறிந்து கொள்வதற்கு தேவையுறுத்து முகமாக நம்முடைய திருமூலர் என்கிற அதிகாரத்திலே ஆன்மா பண்பை வளர்த்துக் கொள்ள வேண்டிய அவசியத்தை அற்புதமாக விளக்கி நிற்கின்றார். அன்புமயமானவன் இறைவன், கருணைமயமானவன் இறைவன், சர்வ வல்லமை படைத்தவன் இறைவன், நடுவு நிலைமை உடையவன் இறைவன், தனக்கென ஒன்று வேண்டி நிற்காதவன் இறைவன், தனக்கு ஒரு தாயும் தந்தையுமாக தமக்கு ஒரு மூலம் இல்லாதவன், தனக்கு பிறப்பும் இறப்பும் இல்லாதவன், தன்னை விட மேலாகவோ தனக்கு ஒப்பாகவோ ஒருவரும் இல்லாதவன். இப்படியெல்லாம் இறைவனுடைய பல்வேறு குணங்களை பற்றி தெரிந்து கொள்ளுகின்ற ஆன்மா இறைவனுடைய முக்கியமான ஒரு பண்பையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அவன் அறியப்பட முடியாதவனாக இருக்கும் பட்சத்திலே அவனால நாம் அடைய வேண்டியது ஒன்றும் இல்லை. அறியப்படக்கூடிய பொருளாக இருந்தால்தான் அவனிடமிருந்து நாம ஏதாவது பெற முடியும். இப்ப நாம் சொல்லுகிற இந்த பண்பாடுகள், பண்பு நலன்கள் எல்லாமே நம்மால அறியப்பட முடியாத அளவிற்கு உயர்ந்தவை. ஆனால் அறியப்பட முடியாத அளவிற்கு உயர்ந்தவனாக இருக்கிற சிவனை, பரம்பொருளை நாம அறிந்து கொள்ள முடியுமா முடியாதா என்பதற்கு பதிலாக ஒன்றே ஒன்றினால்தான் நாம் அவனை அறிந்து கொள்ள முடியும். அது நம்முடைய அன்பு என்கிற பண்பினாலே தான் அவனை அறிந்து உணர்ந்து அனுபவிக்க முடியும். அவனை அறிந்து கொள்வதும் அன்பினாலேதான், அவனை உணர்ந்து கொள்வதும் அன்பினாலேதான், அவனை அனுபவிக்கக்கூடிய வழியும் அன்பினாலதான். அறிந்து கொள்வது வேறு, உணர்ந்து கொள்வது வேறு, அனுபவிப்பது என்பது வேறு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிலை. அறிவது, உணர்வது, அனுபவத்தில் கொள்வது. அறிவது என்பதுதான் சரியை கிரியைங்கிறோம், உணர்வதைத்தான் யோகம் என்கிறோம், அனுபவத்தைத்தான் ஞானம் என்கிறோம். இந்த இறைவனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய இந்த தொடர்பை படிப்படியாக வளர்த்து வருகிற நிலையத்தான் இப்படி 4 பிரிவா பிரிச்சோம். அப்பொழுது அறிந்து கொள்வது என்பது எதனால், உணர்ந்து கொள்வது என்பது எதனால், அனுபவம் என்பது எதனால் கேள்வி வரும் இல்லையா? அதற்கு பதிலாக சொல்லப்படுவது அறிந்து கொள்வது சரியை கிரியையினால், உணர்ந்து கொள்வது யோகத்தினால், அனுபவிப்பது ஞானத்தினால். ஓஹோ, அப்ப சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று சொல்லக்கூடிய 4 நிலைகளும் நிறைவு பெறுகிற பொழுது அவனை அனுபவிக்கின்ற அனுபவ நிலை கூடுகிறது. சரி சரி, அனுபவ நிலை கூடிய பிறகு விளைகின்ற பயன் என்ன? ஒரு அனுபவம் இருந்தா அதனால என்ன பயன் வேணும் இல்லையா? நல்லா அனுபவிச்சுட்டேன் சார் அவங்க கூட சேர்ந்து நான், அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல அனுபவத்தின் பயன் என்ன? என்ன? துன்பம். அனுபவிச்சுட்டேன் சார் நான். ஆனா அந்த இடத்துல பாருங்க, நான் துன்பம் பெற்றேன்னு சொல்லல, நல்லா அனுபவிச்சுட்டேன் சார், நல்லா அனுபவித்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம்?
அந்த துன்பத்தை அனுபவத்தினால் பெறுகின்ற துன்பத்தை அனுபவம் காரணமாகவும் துன்பம் காரியமாகவும் இருக்கிற பொழுது இந்த காரியத்தையே காரணமா உச்சரிக்கிறது, காரியத்தையே காரணமா சொல்றது. நல்ல அனுபவம் சார், எனக்கு அவர் கூட கொஞ்ச நாள் இருந்தேன், நல்ல அனுபவம். துன்பப்பட்டேன், அவர் கூட கொஞ்ச நாள் இருந்தேன் சார், நல்ல அனுபவம் சார். அப்ப இன்பப்பட்டேன். முதல்ல சொன்ன அனுபவத்துக்கும் இரண்டாவது சொன்ன அனுபவத்துக்கும் வேறுபாடு இருக்கு. அப்ப பயன் ஒண்ணு உண்டு இல்ல. இப்ப இங்க இறைவனை அனுபவிக்கிற பொழுது என்ன விளைகிறது, அது வேணும் இல்லையா? ஆனந்தம், சிவானந்தம், நித்யானந்தம், சதானந்தம், பேரானந்தம், பரமானந்தம், பிரம்மானந்தம், என்ன வேணா சொல்லுங்களேன். என்ன இவ்வளவு சொன்ன அத்தனையும் தமிழ் கிடையாது, அவ்வளவுதான், வேற ஒண்ணு. ஆனந்தம்ங்கிறது நம்முடைய தமிழ்ல சொல்லணும்னா பேரின்பம், பேரின்ப பெருநிலை. இந்த பேரின்பத்தை தான் ஆனந்தம்னு சொல்றாரு. எந்த மொழியில சொன்னா என்ன, சுகர்னு சொன்னா என்ன, ஆனந்தம்னு சர்க்கரைன்னு சொன்னா என்ன, இனிக்க போறதுதான். ஒரு எல்லை கடக்கிற பொழுது மொழி ஒரு இணைப்பு தான். ஒரு எல்லையை கடக்கிற பொழுது நாம மொழியையும் கடக்கணும். அதனாலதான் வாக்கு மனோதீத கோச்சாரமானவன் அப்படின்னாரு. வாக்கு மனம் என்ற இரண்டையும் கடந்து போகிற பொழுது அப்ப நமக்கு ஒன்னு தெளிவா தெரிகிறது, இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும், இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும், இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும், இறைவனை அனுபவிக்க வேண்டும். சரி, 3 நாள்ல தெரிஞ்சு போச்சு. இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும் புரியுது, இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் புரியுது, இறைவனை அனுபவிக்க வேண்டும் புரியுது. சரி, இறைவனை அறிவது எப்படி? சரியை கிரியை. இறைவனை உணர்வது எப்படி? யோகம். இறைவனை அனுபவிப்பது எப்படி? ஞானம். வேறு வேறு பேராக இருக்கிறதே அப்படின்னு நீங்க யோசிக்கிற பொழுது, அறிந்து கொள்வதும் உணர்ந்து கொள்வதும் அப்படின்னு சொல்லுகிற பொழுது இதுக்கு ஒரு தெளிவு கொடுக்கிறார் நம்முடைய திருமூலர். அன்புடைமையில முதல் பாட்டே அதுதான். அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார். அன்பு சிவம் இரண்டென்பர் அறிவிலார். அன்பே சிவமாவது ஆறும் அறிகிலார். அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அன்பும் சிவமும், இது ஒரு பாடம். இன்னொரு பாடம் என்னன்னா, அன்பு சிவம் இரண்டென்பர். யாரு? அறிவிலார். அன்பு, நல்லா பாருங்க அந்த வரியில, அன்பு சிவம் அறிவு 3 இருக்கு. நடுவுல சிவம் அன்பையும் அறிவையும் இணைக்குது. அது கவனமா பார்க்கணும். இப்படி ஒரு பாட்டு எந்த மதத்துக்கும் சொல்லப்படல. எந்த மதத்திலையும் அன்பு எல்லா மதத்திலையும் சொல்லப்படுகிறது, கடவுள் எல்லா மதத்திலையும் சொல்லப்படுகிறது.
ஆனால் அன்பையும் கடவுளையும் இணைக்கின்ற இப்படி ஒரு இணைப்பு எங்கேயும் இல்லை. அதுதான் முக்கியம். அன்பில்லாத சமயம் இல்லை, எல்லா சமயத்திலும் அன்புதான். கடவுள் பற்றி பேசுகின்ற சமயங்கள் எல்லாவற்றிலும் கடவுள் பற்றி பேசுகின்ற எல்லா சமயங்களிலும் அந்த சமயத்திற்கே உரிய சடங்குகளை மீறுகிற பொழுது கடவுளை அடைய முடியாது என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல கவனமாக. ஆனால் சைவத்திலோ சடங்குகள் என்பவை இறைவனை அடைவதற்கு ஒரு பொருட்டே அல்ல. அதுதான் நம்ம ரொம்ப கவனமா இங்க கவனிக்கிறோம். எதுக்கு சடங்குன்னா அது அன்பை வளர்த்துக் கொள்வதற்கு தான். நாம் செய்கின்றவைகள் எல்லாம் நம்முடைய அன்பை வளர்க்குமானால் அவை தேவை. நாம் செய்பவை எல்லாம் அன்பை வளர்ப்பதற்கு பயன்படாதுன்னா அது தேவையே இல்லை, அதுல ஒன்றும் பயனே இல்லை அதை செய்வதனால். அதனால சொன்னார், அன்பு சிவம் இரண்டு என்பர். என்னது ரெண்டு? அன்பு சிவம் ரெண்டு அப்படின்னு என்ன அர்த்தம்? ரெண்டுன்னு என்ன அர்த்தம்? ஆமா, வேறு வேறு பொருள், இரண்டு வேறு பொருள் என்பர். அன்பு வேற பொருள், சிவம் வேற பொருள் என்று சொல்லுவார்களாம். அன்பு சிவம் இரண்டு பொருள் என்ப அறிவிலார். இன்னும் கொஞ்சம் பிரிச்சுக்கலாம் அதை நல்லாவே. அன்பையும் சிவத்தையும் இரண்டு வேறு பொருள் என்பர் அறிவிலார். ரெண்டையும் வேறு வேறு பொருள் என்று சொல்லுவார்கள். ஏன் அப்படி சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அன்பு என்பது நெறி, சிவம் என்பது அடைகின்ற பொருள். One is a route, another one is the destination. புரியுதுங்களா? ஒன்னு வழி, இன்னொன்னு சென்று அடைகின்ற இடம். வழி அடைகின்ற இடம். எல்லா சமயங்களும் இறைவனை அடைவதற்கான வழி அன்பு என்று சொல்லிட்டு, ஆனால் சைவம் சொல்லுகிறது வழியும் அன்புதான், அடைய வேண்டிய இடமும் அன்புதான் அப்படின்னு சொல்லுது. வழியும் அன்புதான், அடைய வேண்டிய இடமும் அன்புதான். நான் முன்னமே இந்த உதாரணம் சொல்லி இருக்கு நினைக்கிறேன், இருந்தாலும் உங்க நினைவுக்கு திரும்ப கொண்டு வருகிறேன். இப்ப ஒரு குடம் எடுத்துக்கொண்டு ஆற்றுக்கு போகிறார்கள் நீர் கொண்டு வருவதற்கு, இல்லையா? இந்த பெண்ணுக்கு குடத்தை எடுத்துக்கொண்டு அந்த ஆற்றுக்கு செல்லுகிறவர்கள் முதல்ல என்ன செய்யறாங்க? முதல்ல என்ன செய்வாங்க? தண்ணிய விலக்கி விடுவாங்களா? எத்தனை படம் பார்த்திருக்கீங்க? சரியா பதில் சொல்ல வேணாம். நம்ம தான் யாரு கிடையாது நமக்கு. சரி, திரைப்படத்துல எல்லாம் ஆறு காட்டுவாங்களே, ஆறு காட்டுவாங்க. ஒரு பெண்ணு இதுக்குன்னு அது வீட்டில இருந்து கிளம்பி ஆத்தங்கரை போற வரைக்கும் ஒரு சாங் வேற போட்டுருவான், இல்லைன்னா எடுத்துட்டு வர வரைக்கும் ஒரு சாங் போடுவான். எடுத்துட்டு போன முதல்ல என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? முதல்ல அந்த குடத்துக்குள்ள அந்த தண்ணிய கொஞ்சம் அப்படி முள்ளுவாங்க. முண்டு என்ன பண்ணுவாங்க? குடத்தை கழுவுவாங்க, கிளீன் பண்ணுவாங்க, குடத்தை சுத்தம் பண்ணுவாங்க. சுத்தம் பண்ணிட்டு அந்த தண்ணி எடுத்து ஊத்திட்டு இப்ப திரும்ப தண்ணி அதுல எடுப்பாங்க, அப்புறம் எடுத்துட்டு வருவாங்க, இல்லையா?
இப்ப நல்ல கவனமாக கேட்கணும். அந்த நீர் அந்த குடத்தை தூய்மை பண்ணுவதற்கும் உதவிற்று, பிறகு அதுவே உணவாகவும் உதவிற்று. அதுபோல அன்பு என்பதை முதலிலே நமக்கு பக்குவப்படுவதற்கும் உதவிற்று, பிறகு அதுவே நுகர்கின்ற பொருளாகவும் ஆயிற்று. இல்லீங்களா? எப்படி நீரானது துலக்குவதற்கும் பின் பருகுவதற்கும் இரண்டுமாக அமைகிறதோ, தூய்மைப்படுத்துவதற்கு அதுதான், பின்ன அனுபவிப்பதற்கு அதுதான். அதுபோல சிவமானது நம்மை தூய்மைப்படுத்துவதற்கு அதுதான் நெறி, பிறகு நாம் அனுபவிப்பதற்குரிய பொருளாகவும் அதுதான் விளங்குகிறது. இதைத்தான் சொன்னார். அன்பும் சிவமும் இரண்டென்ப அறிவிலார். எந்த அறிவிலார்? என்ன சார் அறிவிலார்னு சொல்லுகிறாரு? பிஏ படிச்சிருக்கணுமா, எம்ஏ படிச்சிருக்கணுமா? அந்த அறிவு எதை சொல்லுகிறார் என்று சொன்னால், அந்த அறிவு பதி அறிவை சொல்லுகிறார். பாச அறிவினாலே தெரியாது, பசு அறிவினாலே தெரியாது, பதி அறிவினாலே மட்டும்தான் அனுபவித்தவருக்குத்தானே தெரியும், அவர்களுக்குத்தான் தெரியும். அன்பு சிவம் இரண்டென்ப அறிகிறார். அன்பு சிவம் இரண்டென்பர் அறிகிறார். அறிகிறாரா அறிவிலாரா? அறிவிலார். அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார். அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார். அப்ப இந்த அன்பு வேறு சிவம் வேறா? இல்ல, அன்புதான் சிவம், சிவம்தான் அன்பு என்று சொல்லுகிற பொழுது அன்பின் நிறைவிலே விளைகின்ற ஆனந்தத்தை தருகின்ற பொருள் அன்பாகவே உபசரிக்கப்படும். அன்பின் விளைவினாலே ஆனந்தம் தருகின்ற பொருள் அன்பாகவே உபசரிக்கப்படும். இப்ப ரொம்ப அன்புக்கு உரியவர்களை நாம என்னன்னு சொல்லுகிறோம்? ரொம்ப அன்புக்கு ரொம்ப அன்புக்குரியவர், ரொம்ப அன்புக்குரியவங்க நமக்கு, அவங்களை என்னன்னு சொல்லி அழைக்கிறோம்? என்னங்க இருக்கிறதே ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் தான் நான் கேட்டேன். ரொம்ப கடினமான கொஸ்டின் மாதிரி எல்லாரும் இப்படியே ரொம்ப அன்புக்குரியவங்களை என்னங்க சொல்லி கூப்பிடுவோம்? கண்ணே, அப்புறம் சும்மா பரவாயில்ல சொல்லுங்க, ஒன்னா வாழ்வோம். கண்ணே, எனக்கு அதுதான் வேணும். உயிரே என்ன சொல்லி கூப்பிடுறோம்? என் உயிரேங்கிறோம். என்ன உயிரே? உயிர் இங்க இருக்கு. உயிரேன்னு ஏன் கூப்பிடுறோம்னு கேட்டா, உயிருக்கு இன்பம் பயப்பதை உயிரே என்று அழைப்பது போல அன்பினாலே விளைகின்ற ஆனந்தத்தை விளைவிக்கின்ற அன்பை அன்பே என்று அழைக்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? நம்முடைய உயிருக்கு இன்பத்தை விளைவிப்பவரை என்ன சொல்லுகிறோம்? என்னுடைய உயிரே அப்படிங்கிறோம். அதுபோல ஆனந்தத்தை விளைவிக்கின்ற அன்பை அன்பே என்று அழைக்கிறோம். அதான் உபச்சாரம். நம்முடைய மணிவாசக பெருமான் பார்த்தீங்கன்னு சொன்னா, அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேன் தனக்கு செம்மையே ஆய சிவபுரம் அளித்த செல்வமே சிவபெருமானே. என்ன சொன்னார்? அன்பினில் விளைந்த ஆரமுதே. அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே. அன்பினில் விளைந்த ஆரமுது. அன்பினில் விளைந்த ஆரமுதை அன்பேன்னு கூப்பிடுறார். அன்பினில் விளைந்த ஆரமுதுன்னு இந்த இடத்துல ரொம்ப தெளிவா தெரிகிறது. என்னன்னு? அன்பு ஆரமுதுன்னு. இன்னொரு இடத்துல சொல்லுவார், மாறி நின்றென்னை மயக்கும் வஞ்ச புலனைந்தின் வடியடைத்தே அமுதே ஊறி நின்று
என் உள்ளெழும் பரஞ்சோதி தேரலின் தெளிவே சிவபெருமானே திருப்பெரும் துறை உரை சிவனே ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த செல்வமே சிவபெருமானே. ரொம்ப அற்புதமா சொல்லுகிறார். அதுல ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பு. இப்ப என்ன சொன்னார்? ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே. அடுத்து என்ன சொன்னார்? என்னுடைய அன்பே. இப்ப அன்பேன்னு கூப்பிடுறாரு பாருங்க. யார? என்னுடைய சிவனேன்னு கூப்பிடணும். அந்த இடத்துல என்ன சொன்னார்? அன்பேன்னு. அன்பேன்னு கூப்பிடுறாரு. அப்ப சிவனை அன்பேன்னு கூப்பிடலாம். கூப்பிடுறாரு மணிவாசகரே. ஏன்? அன்பினாலே விளைகின்ற பொருளை அன்பே என்று அழைப்பது உபச்சாரம்னு இப்ப சொன்ன பார்த்தீங்களா? இதுதான் அன்பினாலே விளைவது. அது அதனால சொன்னார் அன்பும் சிவமும் இரண்டு என்பர் அறிவிலார். அவர்கள் ஆரம்பத்தில் சொல்லுகிற பொழுது இரண்டும் வேறு வேறு என்று எண்ணிக்கொண்டிருப்பார்கள். அன்பாக இருந்தால் சிவனை சென்று அடையலாம் என்று எண்ணிக்கொண்டிருப்பார்கள். ஆனால் அடைந்த பிறகுதான் தெரியும், அங்கேயும் தொடர்ந்து அன்பு செலுத்திக் கொண்டிருந்தால்தான் அவனை அனுபவிக்க முடியும். போய் சேர்ற வரைக்கும் அன்பு தேவைப்பட்டா பத்தாது. சேர்ந்த பிறகு நம்முடைய அன்பு பன்மடங்கா தொடரணும். அப்பத்தான் அனுபவிக்க முடியும். இல்லீங்களா? கரண்ட் லைன்ல போயிட்டு இருந்தா பத்தாது. லைன்ல கரண்ட் போயிட்டு இருந்தா மட்டும் பத்தாது. பல்புக்கு போய் சேர்ந்து பல்புலையும் தங்கணும் கரண்ட். அப்பதானே எரியும். லைன்ல போனா போதும் சார் போக முடியுமா? இல்ல. லைன்ல போறதும் கரண்ட், அங்கே எரிவதும் கரண்ட் என்பது போல நெறியாக இருப்பதும் அன்பு, அங்கே விளைவதும் அன்புதான். எந்த தருணத்திலும் ஆன்மா சிவனை விட்டு நீங்காத நிலை வேண்டுமானால் ஆன்மா அன்பின் பயமாக இருந்தால்தான் அது சிவத்தை விட்டு நீங்காமல் இருக்கும். அப்ப நம்ம முதல்ல சொன்னமே, என்ன சொன்னோம்? முதல்ல சொன்னோம், நம்முடைய நெறியை பற்றி பேசுகிற பொழுது சொன்னோம், சிவனை அறிய வேண்டும், சிவனை உணர வேண்டும், சிவனை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னோம். அறிவது சரியையும் கிரியையும், உணர்வது யோகத்தில், அனுபவம் ஞானத்தில். அப்ப இந்த சரியை கிரியை யோகம்னு சொல்லிடுறீங்களே சார், இப்ப என்ன சொல்றீங்க அன்பினாலேன்னு சொல்லுகிறீர்களே அப்படின்னு கேட்டா நம்ம நல்லா தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பினுடைய பல்வேறு நிலைகளை சரியை கிரியை யோகம் குறிக்குது. அன்பு 25% கெயின் பண்ணா அதுக்கு பேரு சரியைன்னு பேரு. அன்பு 50% கெயின் பண்ணிருந்தா அதுக்கு கிரியைன்னு பேரு. அன்பு 75% இம்ப்ரூவ் ஆயிருந்தா யோகம்னு பேரு. 10% வந்து சேர்ந்தா ஞானத்தில் இருக்கிறோம்னு அர்த்தம். இந்த அன்பினுடைய பல்வேறு நிலைகளை வேற வேற பேர் வச்சு சொன்னோம் இல்லைங்களா? ஒரே மலர் தான், ஆனா அது ஒரு ஸ்டேஜ்ல என்ன பேரு? அரும்புன்னு பேரு. இன்னொரு ஸ்டேஜ்ல என்ன பேரு? மலர்னு பேரு. இன்னொரு ஸ்டேஜ்ல காயின்னு பேரு. இன்னொரு ஸ்டேஜ்ல கனின்னு பேரு. இல்லையா? பழம்தான், ஆனா அது எங்க துவங்கிச்சு? அரும்புல துவங்கிச்சு. அப்ப அதுக்கு அரும்புன்னு பேரு. அடுத்த ஸ்டேஜ்ல அதுக்கு மலர்னு பேரு. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல காயின்னு பேரு. அதுக்கு அடுத்த பக்குவத்துல கனின்னு பேரு. இப்ப கனிதான் அரும்பு, மலர், காய், கனின்னு ஆயிருக்கு இல்லீங்களா? அது போல
ஒன்றுதான் பல்வேறு பக்குவ நிலைகளிலே கனியாக ஆயிற்று. அதுபோல அன்புதான் சரியை கிரியை யோகம் என்கிற நிலையிலே பக்குவப்பட்டு முழு அன்பாக பரிணமித்தது ஞானத்துல. விரும்பும் சரியை முதல் மெய்ஞானம் இவை நான்கும் அரும்பு மலர் காய்கனி போலன்றோ பராபரமே. தாய்மானவர் சொல்றார், விரும்பு சரியை முதல் மெய்ஞானம் இவை நான்கும் அரும்பு மலர் காய்கனி போலன்றோ பராபரமே. சொல்ற சரியை கிரியை யோகம் ஞானம் என்று சொல்லக்கூடிய இந்த நாளும் அப்பா தெரிஞ்சுக்கோ, இது அரும்பு மலர் காய் கனி போலத்தான் அப்படின்னார். சரியையில் இருக்கிறவருடைய அன்பு எப்படி இருக்குது? அரும்பா இருக்கு. அப்பதான் அரும்புது, அப்பதான் அரும்புது. அப்புறம் கிரியைக்கு வருகிற பொழுது மலர், அப்புறம் யோகத்துக்கு வருகிற பொழுது காய். ஞானம்தான் பழம், ஞான பழங்கிறாங்க இல்லையா? ஞானப்பழம். ஞானப்பழம்னு ஏன் சொல்றாங்கன்னா, ஞான நிலையை பழத்திற்கோடு ஒப்பிடுவதனால ஞானப்பழம். அப்பதான் அது பழுத்திருக்கு. அது சரியை கிரியை யோகம் ஞானம்ங்கிறது வேற ஒண்ணும் இல்லை, அன்பினுடைய பல்வேறு பக்குவ நிலைகள். பக்குவம் கொஞ்சம் அன்புக்கு வந்ததுன்னா சரியை, கொஞ்சம் அதுக்கு மேல வந்ததுன்னா கிரியை, அப்புறம் யோகம், அப்புறம் ஞானம். சரி, இப்போ இவ்வளவு தூரம் அன்பு அன்புன்னு பேசுறோமே, இது என்னது அன்பு? அன்புன்னா நாம என்னென்ன அன்பா புரிஞ்சிருக்கிறோங்கிறது அதே அன்புதானா இது? நான் ரொம்ப அன்புடைய சார், நீங்க வீட்டில் வந்து என் ஒய்ஃப்ட கேட்டு பாருங்க, நான் எவ்வளவு அன்பா இருக்கிறேன் அவகிட்டேன்னு அப்படின்னு கேட்டா அது பேர்ல அன்பு இல்லை, அதெல்லாம் அன்புல வராது. அதுக்கு பேர் அன்பா? மனைவிகிட்ட அன்பா இருக்கிறது, குழந்தைங்கிட்ட அன்பா இருக்கிறதெல்லாம் அன்பு இல்ல. அது அன்புன்னு உபச்சாரமா சொல்லுகிறோம். முதல்ல அங்கேயாவது ஆரம்பிச்சு தொலைக்கிட்டான் இல்லையா? அதுக்கெல்லாம் பேரு பாசம்னு பேரு. அதுக்கெல்லாம் என்ன பேரு? பாசம்னு பேரு. தெரிஞ்சவங்கிட்ட காட்டுறது பேரெல்லாம் நேசம்னு பேரு. தெரியாதவர்கள்ட்ட காட்டுவது பேரு தான் அன்புன்னு பேரு. தெரியாதவர்கிட்ட காட்டுறதுக்கு பேர் அன்புன்னு பேர். ஆனா உண்மையிலே பார்க்க போனா அன்பு என்பது என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு அறிமுகமானவரிடம் நாம் செலுத்துவதற்கு பேர் அன்பு என்று சொல்லுகிறோம். அதுக்கெல்லாம் நிறைய பேர் வந்துருச்சு. அறிமுகம் இல்லாதவரிடம் நாம் செலுத்துவதற்கு பேர் தான் அன்பு. இன்னும் சொல்ல போனா அன்பு என்பது அருளை தர வேண்டும், இல்லைன்னா அந்த அன்பினாலே பயன் இல்லை. என் பரமல்லா இன்னருள் தந்தாய் சொல்லுகிறார் மணிவாசக பெருமான். அருள் எனும் அன்பீனும் குழவி வள்ளுவர் சொல்லுகிறார். அன்பு மிகுகிற பொழுது அருள் வருமா? இந்த அருள் எங்கிருந்து வரும்னாரு, அன்பு அதிகமா இருக்கிற பொழுது. நம்மிடம் அன்பு மிகுமானால் இறைவனிடமிருந்து நமக்கு வருவதற்கு பேர் அருள்னு பேரு. இந்த அன்பை கொண்டுதான் இந்த அருளை பெற வேண்டும். அதனால சொன்னார், அன்பெனும் அருள் ஈனும் குழவி. அன்புதான் அருளை ஈணுகும். அந்த அருள் என்கிற குழவியை, குழந்தையை அன்பு ஈணும். அன்பை பக்குவப்படுத்துவதற்குத்தான் நமக்கு இவ்வளவு பிரச்சனை, வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த பக்தி வழிபாடு என்னென்னவோ சொல்லுகிறோம். இந்த கடவுள் சம்பந்தமா செய்கிற சமாச்சாரங்கள் அத்தனையும், இறைவன் தொடர்புடைய அத்தனை சமயம், அத்தனை செயல்களும் அன்பு கலவாமல் இருக்குமானால் 5 நயா பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லது. இன்னைக்கு தெரிஞ்சுக்கணும். நாம் டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம், இல்லைன்னா பணத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். அங்க பேசாம அதை விட்டுட்டு வேற ஏதாவது நல்ல வேலையை செய்யலாம். என்ன கேட்டா, ஏன்னு கேட்டீர்கள் என்று சொன்னால், அன்பு கலவாத எதுவுமே இறைவனுடன் சென்று சேர்வதில்லை.
அதனால தான் சொல்லுகிறார் அன்பும் சிவமும் இரண்டு என்பர். இப்ப உதாரணமா நான் சொல்றேன், 2 பேரு திருக்கோயில்ல தொண்டு செய்யறாங்கன்னு வச்சுக்கோம். 2 பேர் தொண்டு செய்யறாங்க. அதுக்கு பேரு சரியைன்னு பேரு இல்லைங்களா? சரியைன்னு தான் அதுக்கு பேரு. பொதுவா திருக்கோயில் தொண்டு நான் சொல்றேன். ஒருத்தர் கோயிலுக்கு வேணுங்கிறதெல்லாம் செய்யறார், பணியெல்லாம் செய்யறார், கூட்டுறார், தூய்மை செய்யறார். நல்ல கவனமாக இருக்கணும். வருகிற அடியார்களுக்கெல்லாம் வழி சொல்றார், சரியா கவனிச்சுக்கிறார், கோயில் பணியெல்லாம் செய்யறார். இன்னொருத்தர் அவரும் கூட்டுறார், பெருக்கிறார், தூய்மை செய்கிறார், ஒட்டடிக்கிறார், தண்ணி உணர்ந்து கொடுக்கிறார், வர அடியார்களுக்கு தொண்டு செய்கிறார். 2 பேரும். இப்ப 2 பேரும் செய்யறது என்ன? சரியே. சரியே தானே? முதல்ல செய்யற ஒரு பேரு சரியே இல்ல, 2வது செய்யற ஒரு பேரு சரியே. என்ன சார் 2 பேரும் ஒன்னாத்தானே செய்யறாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். முதல்ல செய்யறவர் சரியே இல்ல, 2வது செய்யறவர் சரியா. ஏன்னு கேட்டா, முதல்ல செய்யறவர் இத்தனையும் செஞ்சுட்டு சம்பளம் வாங்கிட்டு போவார். அவர் கோயில் ஊழியர். 2வது செய்யறவர் இத்தனையும் செஞ்சுட்டு சும்மா போயிருவார். இப்ப 2 பேரும் ஒரே பணி செய்யறாங்க, ஆனா 2 பேரும் சரியை இல்ல. ஒன்று தான் பெறுகின்ற பொருளை நோக்கமாக கொண்டது, இன்னொன்று சிவனுடைய அன்பையும் அருளையும் பெற வேண்டும் என்ற நோக்கத்தை கொண்டது. எது சிவனுடைய அன்பை பெற வேண்டும் என்கிற நோக்கத்திலே செய்யப்படுகிறதோ அது மட்டும்தான் சரியை என்பதை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். வேற எந்த நோக்கமும் இருந்ததுன்னா அதுக்கு பேர் சரியை இல்லை. சிவனுடைய அன்பை பெற வேண்டும் என்பதற்காக செய்யப்படுவதுதான். இன்னும் சொல்ல போனால், ஒருத்தர் செய்யறார், கோயிலை தூய்மைப்படுத்துகிறார், எல்லாம் பண்றார். ஏப்பா பண்ற? இல்ல இதெல்லாம் செஞ்சா எனக்கு உடம்பு சரியாகும்னு சொன்னாங்க, அதனால செய்யறேன் அப்படின்னு சொன்னாங்களே வச்சுக்கோமே, அவர் உடம்பு சரியாகும். ஆனால் அது சரியை அல்ல. சரியை என்பதற்கு ஒரே நோக்கம் ஈசனுடைய அன்பையும் அருளையும் பெறுவதாக இருக்கணும். அப்ப ஈசனுடைய அன்பையும் அருளையும் பெறுவதற்காக செய்யப்படுவதுதான் சரியை. அது கோயிலை பொறுத்த அளவு செய்கிற பொழுது சரியை. வீட்டிலே செய்யப்படுகின்ற பூசை இருக்கிறதே, மனம் ஒன்றி செய்கிற பூசை, கிரியை என்று சொல்லுகிறோமே, அது கூட ஒரு நோக்கத்திற்காக செய்யப்படுமானால் அது பூசைன்னு தான் பேரே தவிர கிரியைன்னு பேர் இல்ல. எது கிரியைன்னு பேரு? சிவனுடைய அன்பை இன்னும் முழுமையாக பெற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அது செய்யப்படுமையானால் அப்பொழுதுதான் அதுக்கு கிரியைன்னு பேரு. அதே போல யோகம் என்று சொல்லப்படுகின்ற ஒன்று, இந்த யோகம் என்பது உள்ளே இருக்கிற சிவத்தை உணர்கின்ற நிலையில யோகத்தில் நிற்பதினாலே என்ன விளையும்? அட்டமா சித்திகள் வரும் என்று எண்ணி செய்வோமேயானால் அதுக்கு பேர் யோகம் இல்ல. அட்டமா சித்திகள் வரும் உண்மைதான். ஆனா அவற்றையெல்லாம் ஓரங்கட்டிட்டு நான் சிவனுடைய அன்பையே பெற வேண்டும் என்கிற நோக்கத்திலே செய்யப்படுமேயானால் அப்பொழுது அதுக்கு யோகம்னு பேரு. காத்து மாதிரி பறக்கலாம் யோகம் பண்ணா, காத்து மாதிரி பறக்கலாம், அணு சைஸ்ல போயிடலாம், வேறு அளவுக்கு உயரலாம். இதெல்லாம் அந்த சித்திகள் வாய்க்கும், அது சேரும். ஆனால் அவற்றையெல்லாம் விரும்பாது, அதெல்லாம் தேவையில்லை என்று தள்ளிட்டு இதுக்கெல்லாம் நான் செய்யல, இந்த வல்லமை பெற வேண்டும் என்பதற்காக நான் செய்யல. இப்ப காத்துல பறக்கலாம், அதை காட்டி வித்தை காட்டக்கூடாது. பாரு காத்துல பறக்க முடியுது பாரு, உன்னால முடியுமா? போச்சு. அப்ப அந்த யோகம் செய்கிறவர்கள் தமக்கு வல்லமை கூடுமே ஆனாலும் கூட அவற்றை புறம் தள்ளி விடுவார்கள். இதெல்லாம் இதுக்காக நான் செய்யல, இது என்னுடைய நோக்கமே இல்லை, இதெல்லாம் நோக்கம். அது வரும் அது, ஆனா அதுல லயிச்சு போய் நிக்க கூடாது. என்னன்னா நோக்கம் இறைவனுடைய அன்பை பெற வேண்டும், அருளை பெற வேண்டும். இது நோக்கத்துக்கு இருந்தா அது பேர் யோகம்னு பேர்.
அதுல ரொம்ப அற்புதமா சொல்லுகிறார். இந்த அட்டமா சித்தியில ஒண்ணு பரகாய பிரவேசம். பரகாய பிரவேசம் இன்னொரு உடம்புக்குள்ள சென்று புகுந்து அந்த உடம்பை இயக்குவது. அது யாருக்கு கூடும்? யாருக்கு கூடும்? யோகத்தில் நிக்கிறவர்களுக்கு கூடும். அட்டமா சித்தியில ஒண்ணு. பார்க்க போனா அது நம்மளும் தான் செஞ்சிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு பிறவிலையும் ஒவ்வொரு உடம்புக்குள்ள பூந்து பூந்து வந்துட்டு இருக்கிறோம். நம்மளும் பரகாய பிரவேசம் தான் பண்ணிட்டு இருக்கோம். போன தடவை ஒரு காயம், இப்போ ஒரு காயம் இல்லையா? இந்த காயத்தை எவ்வளவு தூரம் நிறுத்திதான் என்ன ஆக போகுது? வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவதென்ன, சிங்காரர் சுமந்திருப்பார் இச்சரக்கை. சொல்லியிருக்கணும் அந்த பாட்டு சொல்லியிருக்கணும். வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவதென்ன, சிங்காரர் சுமந்திருப்பார் இச்சரக்கை. பெருங்காயம் வேண்டேன். திருவேரகத்தில் போய் ஒருத்தர் கடையில் போய், செட்டியார் ஒருத்தர் கடை வச்சிருந்தார், மளிகை கடை. அவர்கிட்ட போய் வெங்காயம் வெந்தயம் இதெல்லாம் வாங்கிட்டு போனார். எதுக்கு அப்படின்னு கேட்டா, வெந்தய குழம்பு வச்சு சாப்பிடலான்ட்டு வாங்கிட்டு போனார். என்ன குழம்பு? வெந்தய குழம்பு. இந்த மாதிரி மழைக்காலத்தில் ராத்திரி நேரத்தில் சூடா சாதம் போட்டு வெந்தய குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம்னா ரொம்ப பிரமாதமாக மழைக்கு. அதுக்கு வெந்தய குழம்பு தெரியுமில்ல உங்களுக்கு? உடம்புக்கு ரொம்ப நல்லது, சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகும். அது வாங்கிட்டு போனாராம். வாங்கிட்டு போனவர் திரும்ப அடுத்த நாளே வந்துட்டார். என்னன்னு கேட்டார் செட்டியார். ஐயா, நான் போய் குழம்பு வைக்கலான்னு தான் போனேன், வெங்காயம் வாங்கிட்டு போனதே மறந்து போயிட்டேன். அது என்ன ஆயிடுச்சுன்னா சுருங்கி போச்சு. வெங்காயம் நீரெல்லாம் வத்தி போய் சுருங்கி போச்சு. இப்ப வெந்தயத்தை வச்சு என்ன பண்றது? அதனால உங்கள்கிட்ட ரிட்டர்ன் பண்ணிட்டேன். ரசம் வச்சு சாப்பிடலான்னு பாக்குறேன். நீர் கொஞ்சம் சீரகம் இருந்தால் கூடும், பெருங்காயம் வேண்டாம், சீரகம் கொடுத்தா போதும். அதுக்காகத்தான் வந்தேன். இதான் பாட்டு. வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவதென்ன, சிங்காரர் சுமந்திருப்பார் இச்சரக்கை. சீரகத்தை தந்தீரேல், சீரகத்தை தந்தீரேல், பெருங்காயம் வேண்டான் ஏரகத்து செட்டியாரே. திருவேரகத்து, திருவேரகத்தில் இருக்க செட்டியார் யாரு? முருகன் தான். ஏரகத்து செட்டியார் யாரு? முருகன். அவன் எப்ப மளிகை கடை வச்சாங்கிறீங்களா? சொல்ற மளிகை கடை வச்சிருக்கிறானா? அவங்கிட்ட போய் சொல்லுகிறார், வெங்காயம் சுக்கானால், இது காயம், இது வெங்காயம். வெங்காயம் அப்படின்னா வெம்மை நிறைந்த காயம். எப்பவுமே சூடு இருக்கணும் உடம்புல, இல்லையா? சூடு இருக்கான்னு தானே பாக்குறான். உணர்வு இல்லாம இருந்தா கேட்கறான், ஏண்டா சூடு கீடு இருக்காடா உனக்குன்னு கேட்கறான். சூடு. இது வெங்காயம். இந்த வெங்காயம் என்னாவது பளபளன்னு இருக்குது இளமையா இருக்கிற பொழுது, அப்புறமா சுருங்கி போகுது, நீர் வத்தி போய் தோலெல்லாம் சுருங்கி போய், அந்த நேரத்தில் போய் இப்படி என்னைக்காவது ஒரு நாள் நீர் வத்தி போய் சுருங்கி போற இந்த தேகத்துக்கு வெந்தயம், அயம்னா பஸ்பம், வெள்ளி பஸ்பம், தங்க பஸ்பம் ஏன் சாப்பிடணும்னு கேட்கிறார்.
இந்த உடம்பு என்னைக்காவது ஒரு நாள் இது சுருங்கி போறது. வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால், அயம்னா வெள்ளி, வெள்ளி பஸ்பம், இந்த பஸ்பத்தினாலே ஆவது என்ன? சிங்காரர் சுமந்திருப்பார் இச்சரக்கை. இந்த உடம்ப சிங்காரம்னு நினைச்சு சுத்தி திரிஞ்சிட்டு இருப்பார்கள் உண்மை தெரியாதவர்கள். அது எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால ஏரகத்து செட்டியாரே, திருவரகத்தில் இருக்கக்கூடிய செட்டியாரே, சீரகத்தை தந்தீரேல். ரசம் வைக்கிறதுக்கு சீரகம் தானே வேணும், இல்ல சீர் அகம், நல்ல இதயத்தை தந்தீரேல் பெருங்காயம் வேண்டாம். பெருங்காயம் இது, இது ஆன்மாவுக்கு ஏற்பட்ட பெரிய விபத்து. பெரும் காயம் இது ஆன்மாவுக்கு ஏற்பட்ட விபத்து நினைக்கிற இந்த உடம்ப. அதனால நல்ல இதயத்தை கொடுத்தீங்கன்னா உங்ககிட்ட அன்பை செலுத்துவேன், இந்த பிறப்பிலிருந்து தப்பிச்சுக்குவேன்னு சொல்றாரு இந்த பாட்டு, இல்லீங்களா? மழைக்காலத்தில் வெந்தய குழம்பு பத்தி பேசினா ஞாபகம் இருக்கும், அதுக்காகத்தான் சொல்ல. அன்பு வேணும்னு கேட்கிறார். சீரகம், அந்த அகத்திலே அன்பு பெருகுகிற பொழுது அடைகின்ற பொருள் அருளாக இருக்கிறது. அதனால சரியைனாலும் அன்புதான், கிரியைனாலும் அன்புதான், யோகம்னாலும் அன்புதான். அவர் யோகத்தில் நிற்கிறார், இவர் சரியையில் நிற்கிறார், இவர் கிரியையில் நிற்கிறார்னா ஏதோ ப்ரமோஷன் நினைச்சிட வேண்டாம். அன்பினுடைய பக்குவ நிலையை அது காட்டுகிறது. ஒருவர் சரிகையிலே செய்கிற பொழுது மிகுந்த அன்புடையவராக இருந்தா அவர் விறுவிறுன்னு யோகத்துக்கு போயிருவார். அன்பினுடைய நிலைதான் இந்த சரியை கிரியை யோகம். அதனால சொல்லுகிறார் சுவாமி, சொல்லுகிறார், அன்பு என்பது நெறி மட்டுமல்ல, அடைய வேண்டிய பொருள். அன்புமயமாக இருக்கிறான் இறைவன். அனுபவிப்பதற்குரிய ஆனந்தத்தை அன்புமயமாக இருந்தால் தான் அனுபவிக்க முடியும். அதை சொல்லுகிறார். அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலாதார். அறிவிலாதார் என்று சொல்லுவது பதிஞானம் என்று சொல்லக்கூடிய பதியை பற்றிய ஞானம் இல்லாதவர்கள். என்ன அறிவு இருந்து என்ன பண்றது? தேவையான அறிவு இருக்கணும் இல்லையா? எது தேவையோ அது இருக்கணும். அந்த அறிவு இல்லாமல் வேற அறிவு இருந்து என்ன பண்றது? பிறப்பை எடுத்திருக்கிறோம். அறிவுடையவர்கள் என்று யாரை சொல்லுவார்கள்? அறிவுடையவர்கள் யார்? அறிவுடையவர்கள் யார்? ஒருவர் தன்னுடைய துன்பத்தை நீக்கிக் கொள்ள வல்லமை உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களையே அறிவுடையவர்கள் என்று சொல்ல முடியும். ஒரு அறிவுடையவர் என்று சொன்னால் தனக்கு வருகின்ற ஆபத்தை தன்னுடைய அறிவினாலே அவர் களைந்து கொள்ள முடியும். அப்பதான் அறிவுடையவர்கள் பேரு. ரெண்டு பேர் இருக்கிறான், இவர் அறிவுடையவர், இவர் அறிவில்லாதவர். ஆனா ரெண்டு பேருமே துன்பம் அனுபவிக்கிறான். நோயினாலையும் துன்பம் அனுபவிக்கிறான், மரணத்தினாலையும் துன்பம் அனுபவிக்கிறான். அப்ப ரெண்டு பேரும் என்ன பொருத்தம்? யார் ஒருவர் தன்னுடைய அறிவினாலே தனக்கு வருகின்ற துன்பத்தை நீக்கிக் கொள்ள வல்லமை உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் அறிவுடையவர்களாக இருப்பார்கள். மித்த அறிவெல்லாம் அறிவாகவே கருதப்படாது. அது அறிவு என்று சொல்லுவோமே, ஆனால் அந்த அறிவினாலே களையக்கூடிய துன்பத்தை களைந்து கொள்ள முடியுமா? அதுதான் கேள்வி. நாம எனக்கு வருகிற துன்பத்தை, என்னுடைய துன்பத்தை நான் என்னுடைய அறிவினாலே களைந்து கொண்டால்தான் நான் அறிவுடையவன். ஏன் என்னுடைய மரணத்தை என்னால் தவிர்த்து கொள்ள முடியல? ஏன் மரணத்தின் போது எனக்கு துன்பம் வருகிறது என்று சொன்னால் என்னுடைய அறிவிலே படிந்த அறியாமை. அப்ப யார் ஒருவர் அறிவினாலே சிவத்தை அடைந்து அறிவால் அறிகின்ற பொருள் அது. அத அருணகிரிநாதர் ரொம்ப அழகா சொல்லுவார். அறிவால் அறிந்து இருதாள் புனைந்து என்று சொல்லுவார். அது என்ன? அறிவால் அறிந்து, அந்த அறிவினாலே அறிகின்ற பொழுதுதான் முழுமுதற் பொருளாக இருக்கக்கூடிய இந்த பொருளிலும் இருந்து பெற வேண்டிய அனுபவம் என்ன என்பது விளங்கும். உதவி செஞ்சா பரவாயில்ல. என்ன செய்யலாம்? கஷ்டம் சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, எனக்கு வாடகை வீட்டில் குடியிருக்கேன். மாசம் 2000 ரூபாய் வாடகை கொடுத்துட்டு, மாசம் 2000 ரூபாய் வாடகை. வாடகை கொடுக்க கஷ்டமா இருக்கு. இந்த 1000 ரூபாய் இப்படியே கஷ்டப்பட்டு தேர்த்திர, மீது 1000 ரூபாய் என்னால கொடுக்க முடியல. நீங்க மாசம் 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா எனக்கு வாடகை கொடுத்துருந்தா சௌரியமா இருக்கு. உதவி செய்யும். சரி போங்க பார்க்கலாம் அப்படின்னார். போங்க பார்க்கலாம். வந்தார். ஒரு மாசம் ஆச்சு, ஒன்னும் தெரியல அவர்கிட்ட ஒன்னும் செய்தி.
சரி இவர் காத்துட்டு இருந்தார். ஒரு மாசம் கழிச்சு ஒருத்தர் வந்தார். நீங்க ஐயா வந்து பாத்தீங்களாமே? ஆமா, இந்தாங்க பேப்பர் பிடிங்க, என்னன்னு வாங்கி. எந்த வீட்டுல இவர் குடியிருந்தாரோ அந்த வீட்டையே இவர் பேர்ல கிரயம் பண்ணி கொடுத்தாச்சு. வீடு உங்களுது, எடுத்துங்க, இனிமே வீடு உங்களுது. ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம். அப்ப அந்த மாசம் 1000 ரூபாய் கொடுக்கிறேன்னாரு, அது கொடுப்பாரா? இவனை என்னன்னு சொல்லுவீங்க நீங்க? வீடே சொந்தமாயிடுச்சே, 1000 ரூபாயிலே நீ என்ன பொருள்? அது போல சிவம் என்கின்ற பெரும்பொருளிடம் சென்று இந்த உடம்புங்கிற ஒரு கருவியை கொடுத்தானே சுவாமி, இந்த உடம்பை கொடுத்துட்டு இப்ப இந்த பிறவியில செலுத்திருக்கிறியே, நான் உன்னையே அடைய வேண்டும், பேரானந்தம் பெற வேண்டும் என்று கேட்கிற பொழுது அவர் சொல்றார், நான் என்னையே தரேன் அப்படின்னு சொல்லுகிறார். நீ என்னையே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுகிறார். அவர்கிட்ட போய் அப்பன்னா இப்ப இங்க இருக்கிற பிரச்சனை எல்லாம் தீருமா தீராதா அப்படின்னு கேட்பானே? தானா தீரும். தன்னையே கொடுத்துட்டாருன்னா அப்புறம் மித்ததெல்லாம் தானா தீருமா இல்லையா? அதனால அறிவுடைமை என்ன என்று கேட்டால், இறைவனிடம் இறைவனை கேட்பதுதான் அறிவுடைமையை தவிர இறைவனிடம் வேறு பொருள்களை கேட்பது அறிவற்றதனம் என்பதை நாம தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? அதனால தான் அறிவிலாதார்னர். அன்பு சிவம் 2 என்பது அறிவிலாதார். அதனால சிவத்திட்ட போய் வேற வேற எல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அறிவுடையவர்கள் அன்புமயமாக இருக்கக்கூடிய சிவத்திடம் அன்பை செலுத்தி அன்பாக இருக்கிற நீதான் வேண்டும் என்று கேட்பார்கள். அப்படி கேட்கறதுனால என்ன விளையும்னார், அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார். இப்ப அவர்களே அன்புமயமாக ஆகிவிடுவார்கள். அது அவர்களே அன்பாக, அவர்களே சிவமாக. அப்புறம் ஏதாவது துன்பம் வருமா? வராது. அவருடைய முழு பொறுப்புல வந்து விடுகிறோம், அவருடைய அன்பை பெற்று விடுகிறோம். அதைத்தான் இன்னொரு பாடல்ல கூட சொல்லுகிறார், என்பே விரகா இறைச்சி அறுத்திட்டு பொன்போல் கணலில் பொரிய பருப்பினும் அன்போடு உருகி அகம் குழைவார்க்கு அன்றி என் பொன்மணியினை எய்த ஒண்ணாதே. அன்பொடு உருகி அகம் குழைவார்க்கன்றி என் பொன்மணியினை எய்த ஒண்ணாதே. என்பே விரக, இறைச்சி அறுத்திட்டு பொன்போல் கணலில் பொரிய வறுப்பினும். என்ன சொல்லுகிறார்? சில பேர் இறைவனிடம் தனக்கு மிகுந்த ஈடுபாடு இருக்கிறது என்பதை காட்டிக் கொள்வதற்காக தம்மை மிகவும் வருத்திக் கொள்ளுகிறார்கள். இப்படி வருத்திக் கொள்வதனாலே இறைவனுடைய அன்பை பெறுவ முடியும், பெற்றுவிட முடியும் என்பதற்கு உத்தரவாதம் இல்லைனர். நம்மை வருத்திக் கொள்வதனாலே இறைவனுடைய அன்பை பெற முடியும் என்பதற்கான உத்தரவாதம் இல்லை. அதனால் உங்களை நீங்கள் வருத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் சொல்ல போனா உடல் வருத்தம் செய்யக்கூடாது. சமணர்கள் என்ன பண்ணுவாங்க, துறவு நிலை அடைஞ்ச உடனே அவர்கள் இந்த துறவி நிலை பெற்றவர்கள் போய் உட்கார்ந்துக்குவாங்க. ஒவ்வொரு சீடரா வந்து ஒவ்வொரு முடியா புடுங்குவாங்க. இதெல்லாம் பொறுத்துக்கணும் அவங்க. அப்பத்தான் அந்த துறவுக்கு அவர்கள் உகந்தவர்கள் அர்த்தம். எதுக்கு? அப்படி ஒரு உடலை வருத்துகின்ற ஒன்றை இறைவன் என்னைக்குமே கேட்கணும். நீ அன்புமயமா உன் மனதை மாற்றிக்கொள், செய்கின்ற எதையும் அன்புமயமாக மாற்று. அன்போடு உருகி அகம் குழைவார்க்கு அன்றி. அப்ப இந்த அன்பினாலே அகம் குழைதல் வேண்டும். அப்ப அகம் குழைதல் வேண்டும்னா அது குழையாம இருக்கு, அது நல்ல இரும்பு மாதிரி இருக்கு இந்த அகம். அப்படி இரும்பு மாதிரி கெட்டியமா இருக்கிற இந்த அகத்தை நீ குழைப்பீரேயானால்
இந்த அன்புனாலே இந்த அகத்தை குழைக்க முடியவில்லை என்று சொன்னால் அன்போடு உருகி அகம் குழைவார்க்கு அன்றி. அப்ப அதுல மேல சொல்றாரு பாருங்க, இந்த உடம்பு வருத்தத்துல, இந்த உடம்பை வருத்திக்கிறதுல ரொம்ப 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 அதிகமா இருக்கிறது என்ன? எலும்பைய விறகா வச்சு சதைய அறுத்து அதுவே ஃப்ரை பண்ற என்பே விறகா இறைச்சி அறுத்திட்டு பொன்போல் கனலில் பொரிய வறுப்பினும் என் பொன் மணியினை எய்த உண்ணாது. என்போல்னு போட்டிருந்தா அது பாடம் தப்பு. என் போல் இருக்கா, என் பொண்ணு இருக்கா? என் போல்னா தப்பு, அதான் போ தப்பு. பொன், என் பொன் மணியினை. சில பேர் என் போல் என்ன போல மணியினை எய்த உண்ணாதேன்னு பாடம் எழுதியிருக்காங்க. அப்படி இல்லை, என் பொன்மணி, பொன்னிலே பதித்த மணி, அகம் குழைந்தால். அதாவது கல்லு வைக்கணும் தங்கத்துல, தங்கத்துல கல்லு வைக்கணும். அப்ப தங்கத்துல நல்ல சிவப்பு கல்லு வச்சு காது மூக்குத்தி போட்டு நல்லா இருக்கும் இல்லையா தங்கத்துல. இந்த அம்மா கேட்டுச்சு, நல்ல சிவப்பு கல்லு வச்சது, அவ்வளவுதானே. ஒரு சிவப்பு கல் எடுத்து தங்கத்தையும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ஃபெவிகால் போட்டு ரெண்டையும் போட்டிடலாமா? எப்படி பண்ணலாம்? எப்படி பண்றாங்க? தங்கத்தை என்ன பண்ணுவாங்க? உருக்கணும் இல்லையா? உருகணும் தங்கம். தங்கம் உருகிற பொழுது அதுல மணியை வச்சா டக்குன்னு பிடிச்சுக்கும் இல்லையா? அதுபோல மனமானது அன்பினாலே உருகுமான சிவமான மணி அதுல பதிஞ்சிடும். இப்பதானே அதுக்கு அர்த்தம் கரெக்டா வரும். பொன்மணின்னு. என் போல் மணின்னா வருமா? சரியா வருமா? அர்த்தம் வராது. பொன்மணின்னு சொன்னாத்தான் தங்கத்திலே மணி பதிவது போல அகத்திலே சிவம் பதிய வேண்டும். எப்ப பதியும்? அகம் குழைந்தால் தான் சிவமாகிய மணி பதியும். அப்படி பதிஞ்ச ஒருத்தரை தான் மணிவாசகர்னார் இல்லையா? அப்ப இதுல ரொம்ப ரொம்ப அதிகமான உடல் வருத்தம் எதுன்னா, தான் எலும்பைய உடைச்சி விறகா வச்சு தான் சதையவே அறுத்து கரு வறுக்கிறது. இதை விட ஒரு கொடுமையான உடல் வருத்தம் இருக்குமா? இது செஞ்சாலும் கூட ஈசனுடைய அன்பை பெற முடியாது. ஆனால் நீ உள்ளம் உருகி அன்போடு அகம் குழைந்து உருகினேன்னு சொன்னா ஈசன் அடையலாம். அதனால என்ன சொல்லுகிறார்? நல்ல கவனமா கேட்கணும். உடலை வருத்தி கொள்ள வேண்டாம். உடலை வருத்தி கொள்ள வேண்டாம். காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் பட்னி. என்னன்னு கேட்டா உபவாசம். இப்ப நம்ம பட்னி கிடந்தா என்ன ஆக போகுது? வீட்டுல மளிகை பில்லு வேணா கொஞ்சம் குறையலாம். கடவுளுக்கு என்ன லாபம் வரப்போகுது? அதனால இல்லைங்களா? அப்ப கூட இன்டைரக்டா லாபம் நமக்கு தான், கடவுளுக்கு ஒண்ணு கிடையாது இல்லைங்களா? நான் எந்த உபவாசம் இருக்கிறது இல்லை. நான் உங்கள்கிட்ட சொல்றேன் பிராங்கா, நான் எந்த விரதம் உபவாசம் அப்படிலாம் எதுவுமே இருக்கிறது. முதல்ல பியூர் வெஜிடேரியன், அது ஃபர்ஸ்ட் முக்கியம். தூய்மையான சைவ உணவு, அது ரொம்ப முக்கியம். இரண்டாவது, கூடிய மட்டும் உணவை அகாலங்களில் உண்ணாதிருத்தல். 2. 3, எந்த காரணத்தை முன்னிட்டும்
சிவமறுப்பு கொள்கை உடைய ஒரு வீட்டில் உண்ணுவது இல்லை. தெரிஞ்சு எந்த காலத்திலும் வயிறு கொள்ளாமல் உண்பதில்லை. அப்படின்னா அர்த்தம் தெரியல. இன் எக்ஸஸ் எந்த காலத்திலும் மற்றவர் பசித்திருக்க நான் உண்பதில்லை. யாராவது ஒருத்தர் பசியா இருக்காங்கன்னு தெரிஞ்சா அங்க நாம சாப்பிடக்கூடாது. நான் தான் சார் கொண்டு வந்திருக்கேன் சாப்பாடு, ஏன் சாப்பாடு சார், அப்ப கூட உண்ணக்கூடாது. கூடிய மட்டும் அவர்கள் பசி தவிர்ப்பதற்கு ஏதாவது வழி இருக்கா பார்க்கணும். இல்லைன்னா நம்முடைய உணவுல பங்கு தரணும், அப்புறம் தான் உண்ணணும். இதெல்லாம் தான் விரதமே தவிர நான் என் உடம்பை சாப்பிடாமலையோ. இன்னும் சில பேர் இருப்பாங்க, இவங்க விரதம்னுட்டு வீட்டுல சமைக்காம மற்றவங்களையும் ஃபோர்ஸ் பண்ணுவாங்க விரதத்துக்கு. இவங்க சமைக்கலன்னா எங்க சாப்பிடுறது மற்றவங்க? அவங்களும் ஏன் ஹோட்டலுக்கு போய் சாப்பிடணும்? எல்லாரும் விரதம் மொத்தமா. ஒருத்தர் சிவன் பேர்ல விரதம், மித்தவங்களாம் சிவனை திட்டிக்கிட்டே விரதம். இந்த நாள் வந்தாலும் வருது ஐயா, ஏண்டா பிரதோஷம் வருன்னு இருக்கு. நம்ம வீட்டுல சமைக்க மாட்டாங்க ஐயா, பிரதோஷம்னா நம்ம பட்னி தான் அப்படிமா அவன் ஜபிப்பான் இல்லையா? இதுக்காகன்னு இல்ல, எந்த காலத்திலே உடலை வருத்துவதற்கு நமக்கு உரிமை இல்லை. இது தெளிவு தெரியணுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன். சைவத்தில் அந்த கொள்கை கிடையாது. அதனால இதுல சொல்லுகிறார், என்பே விறகா இறைச்சி அறுத்திட்டு பொன். அதுக்காக சார் சொல்லிட்டாருன்னு தம் கட்டி பிடிக்க கூடாது, அப்படி அல்ல. அதான் சொல்றேன், உணவுங்கிறது அது அது உயிர் வாழ்வதற்கு உரிய ஒன்று, உடல் நலத்திற்கு உரிய ஒன்றுன்னு எண்ணி உண்ண வேண்டும். அதுதான் முக்கியம். அது அப்படி உண்ணும் உணவு. இன்னும் சில பேரு தண்ணியிலேயே நிற்பாங்க, தண்ணியிலேயே நிக்கிறது, ஈர உடையிலேயே நிக்கிறது. சில பேரு இன்னும் கொஞ்சம் மேல போனா நெருப்புலயே நின்றுகிட்டு, நீர்லயே நின்றுகிட்டு, ஒரு காத்தையே சாப்பிட்டுக்கிட்டு. அதனால சிவபிரகாஷ் சொன்னார், காத்தையும் தண்ணீரையுமே உணவாக உட்கொண்டு சிவபெருமானுடைய அருளை பெறலையா? திருநாவுக்கரசு ஒரு பேரை சொல்லிட்டே அடைஞ்சிட்டாரியா அவரு அப்படிங்கிறார். எப்படி அடைஞ்சார்? உற்றான் நலன் தவம், நீரில் நின்றான் நலன், ஊன் புனலா உணர்வு நுகர்வு ஒற்றான் நலன். திருநாவுக்கரசு எனும் ஒரு பேர்தான் சொற்றான் எழுதியும் கூறியுமே பெற்றான் முத்தி ஒரு நம்பி அப்பூதி. அதனால மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு, கொஞ்சம் நின்னுச்சுன்னா நிறுத்தலான்னு பார்த்தேன், வேற ஒண்ணும் இல்ல. இல்ல மழை நேரத்தில் இவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டே போறாருன்னு நீங்க நினைக்க கூடாது இல்லையா? மழையும் பெஞ்சிட்டு இருக்கு, வெளியிலையும் போய் முடியாது. அதனால இந்த அன்புடைமை என்கிற பகுதியில இந்த இரண்டு பாடல்களை நாம சிந்திச்சோம். அன்பு என்பது சிவன் மேல் கொள்ளுகிற அன்பு, அதனுடைய படிநிலைகள் தான் சரியை கிரியை யோகம். அன்பினால் அடைய வேண்டிய பொருளும் அன்புதான். எப்படி நீரினாலே தூய்மை செய்து நீரே உணவாக பயன்படுகிறதோ அதுபோல அன்பினாலே நம்மை தூய்மை செய்து கொண்டு அன்பினாலேயே சிவனையும் அடைதல் அனுபவித்தல் வேண்டும். அப்படி அனுபவிக்கிற அந்த நிலையைத்தான் சரியை கிரியை யோகம் என்று சொன்னார்கள். ஞானத்தினுடைய நிறைவு நிலை அன்பினுடைய நிறைவு நிலை. அன்பினாலே நம்முடைய அகத்தை குழைத்துக் கொள்ள வேண்டும். வேறு எந்த காரணம் முன்னிட்டு நம்முடைய உடலை துன்புறுத்திக் கொள்ளக்கூடாது, வருத்தி கொள்ளக்கூடாது. ஆனால் அன்பினாலே, அன்பு மயத்தினாலே, அன்பு எண்ணத்தினாலே மற்றவர்கள் படும் துன்பத்தை கண்டு அகம் குழைந்து அந்த அன்பை பெருக்கிக் கொள்வதிலே சிவத்தினுடைய அன்பை பெறலாம் என்று சொல்லி இந்த அன்புடைமை என்கிற பகுதியை நிறைவு செய்து மீண்டும் நாம் அடுத்த மாதம் இங்கே சந்திப்போம். அப்பொழுது தொடர்ந்து முதல் தந்திரத்தை பற்றி சிந்திப்போம் என்று கூறி இந்த அற்புதமான ஞான வேள்வி இங்கே தொடர்ந்து நிகழ்வதற்கு மிக அற்புதமான பணிகளை செய்து வருகிற இந்த கமலக விநாயகர் சத்சங்கத்தையும் புரசை திருநெறி கழகத்தையும் மிக அற்புதமாக இறைவனுடைய திருவருள் பெற்று அது மென்மேலும் வளர்ந்து பல பணிகளை செய்ய வேண்டும் என்று கூறி
நிறைவு செய்யும் முகமாக ஸ்ரீ பஞ்சாட்சரம் இந்த முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய.